ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SMT ப்ரோக்ராமிங். நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் டுப்புள் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் நான் பைத்தான் டுட்டோரியலை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம டுப்புள்னால் என்னென்னு பார்ப்போம். டுப்புள்னால் என்னென்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூவை வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இல்லைனா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது தான் டுப்புள்ஸும்பாங்க. இது லிஸ்ட்டு மாதிரி தான், ஆனால் லிஸ்ட்டோட கொஞ்சம் டிஃபர் ஆகும். லிஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சுருப்போம், இதுக்கு வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் ஆகும். அதாவது நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்த வேல்யூ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டுப்புளில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவோம்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதாவது டுப்புள் வந்து அன்சேஞ்சபிள். இப்போ நான் ஒரு டுப்புள் க்ரியேட் பண்ணுறேன், டுப்புன்னு ஒரு வேரியபிளில். அதில் நான் வந்து ஒரு 3 எலமெண்ட் வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்டுக்கு எப்படி டுப்புள் க்ரியேட் பண்ணுறது பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு எப்படி டுப்புள் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வெறும் ஆப்பிள் மட்டும் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து டுப்புள் க்ரியேட் பண்ணணுன்னா, நீங்கள் வெறும் ஆப்பிள்னு மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டுப்புளாக இருக்காது. அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் சேவ் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் அதோட டைப்பை வச்சு காட்டுறேன். நான் இப்போ வெறும் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் அதை சேவ் பண்ணி அதோட டைப் பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக வரும். ஏன்னா ஒரு டுப்புள் என்னென்னா ஒரு கம்மா வச்சு செப்பரேட் ஆகி வந்தால் தான், ஒரு ரவுண்டட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எலமெண்ட் வந்து கம்மா வச்சு செப்பரேட் ஆகி வந்தால் தான் அது டுப்புளும்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சிங்கிள் எலமெண்ட் கொடுக்கணும்னா அந்த எலமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கம்மா கொடுத்துடணும். இப்போ கம்மா கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து டுப்புளாக காட்டும். இப்படி தான் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு டுப்புள் க்ரியேட் பண்ணுறது. அடுத்து நம்ம வந்து எப்படி டுப்புளில் உள்ள எலமெண்ட்டெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிற பற்றி பார்ப்போம். அது வந்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். எப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு இருக்கலாம், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு இதில் உள்ள எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒன்றுனா நமக்கு எப்படியும் இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி பார்த்திங்கன்னா 0, 1, 2 அதான் கான்செப்ட்டு. இப்போ ஒன்றுனா நமக்கு வந்து ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா 1னால ஆரஞ்சு பிரிண்ட் ஆகுது. இதே நான் -1 அப்படின்னு கொடுத்தேன்னா மேங்கோ பிரிண்ட் ஆகும் நமக்கு. இப்போ நான் பிரிண்டில் போயிட்டு -1 அப்படின்னு கொடுக்குறேன். -1 அப்படின்னு கொடுத்துட்டா இந்த டுப்புளில் உள்ள கடைசி எலமெண்ட் என்னென்னா மேங்கோ, அதான் -1. அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு சிங்கிள் எலமெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட் எப்படி டுப்புளில் பிரிண்ட் பண்ணுறது. அதாவது மொத்த டுப்புளும் இல்லாமல், எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள்லேருந்து மேங்கோ வரைய மட்டும், இப்போ எக்ஸாம்பிள் 10 ஃப்ரூட் இருக்குன்னா அதில் ஆப்பிள்லேருந்து மேங்கோ வரைய மட்டும் பிரிண்ட் பண்ணணுன்னா நம்ம எப்போதும் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதில் யூஸ் பண்ணணும். லிஸ்ட்டுக்கும் டுப்புளுக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ் இல்லை. லிஸ்ட்டு வந்து சேஞ்சபிள், டுப்புள் வந்து அன்சேஞ்சபிள். அடுத்து நம்ம வந்து டுப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டுப்பில் வந்து அன்சேஞ்சபிள் தான். ஆனால் அதை சேஞ்ச் பண்ண வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம டுப்பில் வந்து லிஸ்ட்டாக மாற்றணும். அடுத்து வந்து லிஸ்ட்டில் வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி லிஸ்ட்டை வந்து டுப்பிலாக மாற்றிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டுப்பில் அந்த வழியாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற டேட்டா டைப் வச்சு நான் வந்து இந்த டுப்பில் வந்து லிஸ்ட்டாக மாற்றிடுறேன். லிஸ்ட்டாக மாற்றிட்டு இப்போ 0ல் இருக்குல்ல ஆப்பிள், அதை வந்து கிவியாக மாற்றுறேன். இப்போ மாற்றிட்டு என்ன பண்ணுறேன்னா, பிங்கிற ஒரு வேரியபிள் வந்து டுப்புள் ஆஃப்ங்கிற டேட்டா டைப்பை வச்சு நான் அந்த லிஸ்ட்டை வந்து டுப்புளாக மாற்றிடுறேன். அப்படியே இப்போ நான் வந்து பிரிண்ட் பீன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டுப்புளில் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்படி தான் டுப்புளில் வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ பண்ண முடியும். அதாவது டுப்புளில் சேஞ்ச் பண்ணவே ஆட் பண்ணவே எந்த மெத்தடும் இல்லை. அந்த டுப்புளை வந்து நம்ம லிஸ்ட்டாக மாற்றி அதில் நம்ம லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வீடியோவில். அதில் சேஞ்ச் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ இது பண்ணிட்டு திருப்பி வந்து எப்படி டுப்பில் மாற்றி தான் பண்ண முடியும். அதுதான் ஒரே ஒரு மெத்தடு. டுப்பில் வந்து நம்ம சேஞ்சோ ஆக்சஸோ பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், சேஞ்சோ ரிமூவோ அது பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம ரிமூவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வழக்கம் போல் வந்து டுப்பில் வந்து லிஸ்ட்டாக மாற்றுவோம். இப்போ டுப்பில் வந்து நான் லிஸ்ட்டாக மாற்றுறேன். ஃபஸ்ட்டு டுப்பில் லிஸ்ட்டாக மாற்றிட்டு அடுத்து வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல, ரிமூவ் ஆஃப்னு வச்சு அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ வாங்கி ரிமூவ் பண்ணிக்குவோம். லிஸ்ட்டில் எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுவோம். அங்கே டாட் கொடுக்கணும், கம்மா கொடுத்துட்டு அதை மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டுப்பிளாக மாற்றிடுவோம். திருப்பியும் டுப்பிளாக மாற்றிட்டு இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணுவோம்.
இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா அந்த ஆப்பிளுங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஆப்பிளுங்கிற ஒரு வேல்யூ இருக்காது பிரிண்ட் பண்ணோன்னா. இப்போ பார்த்தீங்களா ஆப்பிள் இல்லை, ஆப்பிளை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து டுப்புளில் எப்படி அன்பேக் பண்ணுறது, அன்பேக் மெத்தடை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அன்பேக் மெத்தட்னு என்னென்னா, இப்போ டுப்புளில் இருக்குது பார்த்தீங்களா, டுப்புளில் இருக்க ஒரு வேல்யூயும் ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிற ஒரு 3 வேரியபிளில் வந்து ஏ வந்து ஆப்பிளும், பி வந்து ஆரஞ்சும், சி வந்து மேங்கோவும் அசைன் பண்ணலாம். அதான் அன்பேக் பண்ணுறது டுப்புளில். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பின்னு கொடுத்தா ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் சின்னு கொடுத்தா மேங்கோ பிரிண்ட் ஆகும். இப்படி தான் நம்ம டுப்பில் அன்பேக் பண்ண முடியும். இப்போ நான் அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவுட்புட்டில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு வந்துடுச்சு. இப்படி தான் நம்ம டுப்பில் அன்பேக் பண்ணுறது. இதில் வந்து நம்ம ஸ்டார் இதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஆப்பில் வந்து ஏன்னு வச்சுட்டு மீதி இருக்க எல்லா எலமெண்ட்டுமே பிக்குள்ளே நம்ம செலுத்தோம்னா அதுக்கு பிக்கு பக்கத்தில் ஸ்டார் கொடுக்கணும். நம்ம ஸ்டார் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து மீதி இருக்க எல்லா வேலையுமே பியில் செலக்ட் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா பியில் வந்து ஆரஞ்சு, மேங்கோ இது ரெண்டுமே பியில் சேவ் ஆகிருக்கு. அது மாதிரி 2 மட்டும் இல்லை, நம்ம எத்தனை வேணால் ஒரே ஒரு எலமெண்ட் ஒரே ஒரு வேரியபிளை பல எலமெண்ட் கொடுக்கணும்னா முன்னாடி ஸ்டார் யூஸ் பண்ணணும், அந்த ஆஸ்ட்ரிஸ் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணால் நம்மளால் இந்த மாதிரி ஒரேயில் மட்டும் நிறையா டுப்புள் வேல்யூ வந்து அன்பேக் பண்ண முடியும். நம்ம அடுத்து வந்து லூப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் லூப் கான்செப்ட் பார்த்துருப்போம். டுப்புள்லேயும் சேம் கான்செப்ட் தான். எப்படின்னா நம்ம ஃபார் லூப்பில் வந்து எக்ஸின்னு அந்த டுப்புளோட நேம் போட்டு பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தா போதும். நம்ம டுப்புளில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு வந்து வெர்டிக்கலாக பிரிண்ட் ஆயிரும். இந்த லூப் கான்செப்ட் வந்து லிஸ்ட்லேயும் டுப்புள்லேயும் சேம் தான். நம்ம அதை அவுட்புட் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நிறையா நமக்கு வரும்.